ராம் நாராயண் ராம். ஒரு விவசாயி ஏன் விவசாயம் செய்ய வேண்டும்? எப்படி செய்ய வேண்டும்? பூமி நம் தாயாக இருக்கிறாள். இந்த பூமியில் யார் விவசாயம் செய்கிறார்களோ அவர்கள் மனம் மற்றும் முழு ஈடுபாட்டுடன் அதை செய்ய வேண்டும். விவசாயம் தொடங்குவதற்கு முன் மண்ணுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஏனெனில் மண்ணே நம் எல்லாம் ஆகும். விவசாயம் தொடங்குவதற்கு முன் மண்ணை வணங்க வேண்டும். ஏனெனில் அதுவே நமக்கு வாழ்வதற்கான இடத்தையும் உணவுக்கான தானியத்தையும் தருகிறது. இந்த உண்மையை பள்ளி மாணவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். உணவின் எஞ்சிய பாகங்களை உரமாக மாற்ற பயன்படுத்த வேண்டும். அதனால் பயிர்கள் மேலும் சிறப்பாக விளையும். ஆய் ராம் நாராயண் ராம் என ஜெபம் செய்ய விவசாயம் செய்தால் பயிர்களில் நேர்மறை ஆற்றல் சேரும். மேலும் அவை நன்றாக விளையும். பழுப்பு வைக்கோலை எரிக்கக்கூடாது. மாறாக அதை மண்ணோடு கலக்க வேண்டும். அதனால் 3 மாதங்களில் அது இயற்கையாகவே உரமாக மாறிவிடும். வைக்கோல் எரிப்பது மிகுந்த மாசுவை உண்டாக்கும். அது சுற்றுச்சூழலுக்கும் மண்ணுக்கும் தீங்கானது. யாரேனும் பூமியில் வைக்கோல் எரித்தால் அவர் இறந்த பின்பும் எரிக்கப்படுவார். விவசாயிகள் தங்கள் மண்ணை பூஜிக்க வேண்டும். பூமி தாயும் தந்தையும் போன்றது. அதை முதியவர்களைப் போல் மதிக்க வேண்டும். மண் ஒருபோதும் ஏமாற்றாது. அது யாரையும் தள்ளி வைப்பதில்லை. யாருக்கும் தீங்கு செய்யதில்லை. அது அனைவரையும் தன் மடியில் அமர வைத்திருக்கிறது. பூமியே ஆகாயம், ஆகாயமே பூமி. எனவே மண்ணை பராமரித்து விவசாயத்தை வளமானதாக்க வேண்டும். விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்று சொல்லப்படும் பல இயக்கங்களை உண்மையில் விவசாயிகள் நடத்துவதில்லை. தொழில் அதிபர்கள் பணம் கொடுத்து மக்களை திரட்டுகிறார்கள். அவர்களை கொண்டு போராட்டங்கள் நடத்துகிறார்கள். விவசாயிகள் வங்கிகளில் கடன் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் பூமியே நமது மிகப்பெரிய முதலீடு. அது எப்போதும் நமக்கு சிறந்த பயிர் கொடுக்க தயாராகவே இருக்கிறது. நாம் தான் அதை பெற இயலாமல் இருக்கிறோம். உண்மையான விவசாயிகளுக்கு ஆர்ப்பாட்டங்களில் உட்காரும் நேரமில்லை. அவர்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்கலாம். ஆனால் வேலை விட்டுவிட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாது. விவசாயிகளுக்கு வட்டியில்லாத கடன் வழங்கப்பட வேண்டும். சீனாவில் தொழில்துறை ஏன் மிக வேகமாக வளர்கிறது? ஏனெனில் அங்கு அரசு ஒவ்வொரு குடிமகனுக்கும் நிலம், பணம் மற்றும் வளங்களை வழங்குகிறது. அவர்கள் எளிதாக விவசாயம் செய்யக்கூடிய வகையில். அதனால் சீனா தானாகவே வளர்ந்தது. சீனா இவ்வளவு முன்னேறக்கூடியதாக இருந்தால் இந்தியாவும் ஏன் முடியாது? இந்த உண்மையை ஒவ்வொரு விவசாயியும் புரிந்து கொள்ள வேண்டும், கேட்டும் கொள்ள வேண்டும்.